ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களுமே நல்லாயிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் அனுப்பிச்சிட்டு பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட டெய்லி ரொட்டீன் எப்படி போகுதுன்னு பார்ப்போமா? ஸோ அவங்க 2 பேரையும் அனுப்பிச்சிட்டு வந்து உட்காந்து அதுக்குள்ளே பால் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு கால் பண்ணார். சரி வெளில போய் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட உட்காந்தோம். சாப்பிட வைக்கும்போது வழக்கம் போல் சார் சாப்பிட விடல. சரி அவனுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு நானுமே சாப்பிட்டுட்டு அப்படி இப்படி ஒரு 10:15 10:30 ஆகிடுச்சு. சைடில் பார்த்திங்கன்னா துணி வந்து துணி துவைக்கிறதும் கஷ்டமான வேலை, துணி மடிக்கிறதும் கஷ்டமான வேலை, துணி உணர்த்துறதும் கஷ்டமான வேலை. ஸோ மிஷின் இருக்கிறது வரைக்கும் இவ்வளோ துவைக்குது. ஆனாலுமே வந்து நம்மளுக்கு அதை மடித்து எடுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு. ஸோ நைட்டே நான் மடித்து வச்சுட்டு இருந்தேன். சரி சொல்லிவிட்டு கிச்சனில் வந்து போடும்போது சரி கடகடன்னு கிச்சன்லாம் கேஸ் அடுப்புலாம் க்ளீன் பண்ணிடலாம், அவங்க கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும் போதேன்னு சொல்லிவிட்டு எல்லா எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் சைலண்ட்டாக இருந்தாலும் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு வேலை பண்ணலாமான்னு தான் தோணும் மைண்டில். சரி அவன் சைலண்ட்டாக இருக்கும்போது எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு சாமானை கழுவிடலாம். ஏன்னா ஒரு நாள் நான் சாமானை கழுவாம விட்டேன்னா கண்டிப்பாக அது 2 days ஃபுல்லாக ரொப்பிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 2 மணி நேரம் வேலை எடுக்கும். சரி நான் சாமானாயாச்சும் கழுவலான்றதுக்குள்ளே சார் வந்து கிச்சன் பக்கம் என்ட்ரி போடுறாரு. அதுக்குள்ளே பார்த்தா அங்கே வீல் சேர் கூட ஏதோ சண்டை போட்டுட்ருக்காரு. சரி அந்த கேப்பில் நம்ம ஒரு 4 சாமானாச்சும் கழுவலான்னு சொல்லிட்டு நான் கடகடன்னு கழுவிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டார். ஒரே கத்து. சரி இதுக்கு மேலே நம்ம சைலண்ட்டாக விட்டோன்னா ஃபுல் கத்தி கத்தி தொண்டையே போய்ட்டோன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு சரி இவனை குளிப்பாட்டணும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரை குழம்பு, சாதம், முட்டை, பாப்பாவுக்கு மட்டும் வேக வச்ச புரட்டாசி மாதம்னால கார்ன் வேக வச்சு ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிட்டு கொஞ்சம் நட்ஸ் போட்டு சரி அவனை குளிப்பாட்டிட்டு அவனை ரெடி பண்ணி அவனை தூங்க வச்சாதான் அடுத்து நம்ம வேலை ஆகும்னு சொல்லிட்டு அவனை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ரெடி பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் இப்படி போய் பாலாடை கழுவிட்டு வரதுக்குள்ளே எல்லா மருந்து எல்லாமே கீழே கொட்டியாச்சு. சரி சொல்லிட்டு இந்த உரப்பை ஊற்றிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இந்த உரப்பை வந்து கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து காலையில் சாயங்காலம் வந்து ஊற்றினா தான் நல்லா வந்து ஜீர்ணிக்கும். அவங்க வந்து என்ன சாப்பிட்டாலுமே வந்து ஜீர்ணிக்கும், நல்லா உடம்பு புஷ்டியாகும், கோல்டு பிடிக்காமல் இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு 10 மருந்து வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அந்த நாட்டு மருந்து கடையில் எல்லாமே கிடைக்கும். இதனோட வீடியோ கூட நான் வந்து தனியாக போஸ்ட் பண்ணியிருக்கேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. உரசும் போது பார்த்திங்கன்னா மற்றது எங்கேன்னு தேடிட்டு இருந்தால் அதுக்குள்ளே வந்து சார் வந்து எடுத்து வாயில் போட்டுட்ருக்கான். சரி அவனுக்கு பொட்டெல்லாம் வச்சு அவனை ரெடி பண்ணிவிட்டு இப்போ தான் ஃபுல் தூக்கம் முத்திடுச்சு. சரி அவன் தூங்கிடுவான், அதனால் ஃபஸ்ட்டு தூங்க வச்சுட்டு நம்ம வேலையை பண்ணலான்னு சொல்லிட்டு இதுக்குள்ளேயே இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 11 o'clock மேலே ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வர்ற டைம் ஆகிடும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உச்சிப்பொடி. இது வந்து நம்ம வந்து தலை குளிப்பாட்டமும் உச்சியில் வைக்கணும். எனக்குமே தெரியாது பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க, நம்ம வந்து உச்சியில் வச்சிங்கன்னா தம்பிக்கு வந்து தலை குளிக்கிறப்ப கோல்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டு. அவள் தான் சார் தூங்கிட்டார். அவனை தூங்க வச்சுட்டு நம்ம அடுத்த வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த துணி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக என்னால் எந்த வேலையுமே முழுசாக செய்ய முடியாது. ஸோ நைட் துணியை மடித்து வச்சு காலையில் வந்து துணியெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த துணி கையில் துவைக்கிற துணி. மிஷின் என்னதான் எல்லா துணியும் துவைச்சாலுமே சில துணிங்கள்லாம் நம்ம கையில் தான் கசக்கணும். முக்கியமாக குழந்தைங்களோட ஒயிட் ட்ரெஸ்ஸு, நம்மளோட சில சாரீ, ப்ளவுசஸ்ஸு, இந்த மேட்டு இதெல்லாம் வந்து கையில் தான் கசக்கணும். ஸோ இது கையில் கசக்கிற துணின்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சுட்டே இருந்தால் ஒரு வாரமாக அது அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி எப்படியாச்சும் இதை கசக்கிடணும்னு சொல்லிட்டு உட்காந்து கசக்கிட்டு இருந்தேன். அவருக்கு வந்து இந்த பாத்ரூமில் துணி கசக்கிறதே பிடிக்காது. என்ன பண்ணுறதுங்க, நம்ம இந்த மாதிரி ரெண்டல் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் வந்து நம்ம பாத்ரூம்குள்ளே தான் வாஷ் பண்ணி ஆகணும். ஸோ மெத்த மேலே வந்து அந்த மாதிரி இருக்குது. பட் வந்து இப்போ தம்பி அங்கே தனியாக விட்டு என்னால் மேலே போய் வாஷ் பண்ண முடியாது. அதனால் வந்து பாத்ரூம்லேயே வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த துணி கசக்கும் போது கூட அவ்வளோ அழுக்கு சேராதுங்க. இந்த மேட் கசக்கும் போது பாத்ரூம் ஃபுல்லாக ஒரு அலங்கோல்லாயிடும். ஸோ பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் வந்து அவர் என்னையும் செய்ய வைக்கிறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு அவருமே எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்காரோ இந்த துணி மிஷினில் போடுறது, ஒன்றுறது, டைம் இருந்தால் பாத்ரூம் வாஷ் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் கொஞ்ச நேரம் தம்பி வைக்கிறதுலாம் பண்ணிகிட்டே இருந்தாலுமே நம்மளுக்கு நாள் பூரா ஏதோ ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. பிரேக் இல்லாத மாதிரியே தான் இருக்குது. சரி அப்படியே இருந்து கசக்கும் போதே கொஞ்சம் அப்படியே உட்காந்து லைட்டாக கரை இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் க்ளீனாச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அதை பாத்ரூமும் க்ளீன் பண்ணிவிட்டேன். ஸோ அவருக்குமே கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கெட்டில் வந்து கரை இருக்கும் இல்லையா, ஸோ நம்ம அதுவுமே வந்து உட்காந்த நேரத்தில் கொஞ்சமாக சோப் ப்ரஷ் போட்டு இப்படி க்ளீன் பண்ணிட்டோன்னா அப்போவே சின்ன சின்ன வேலையெல்லாம் க்ளீன் ஆகிடும். ஸோ நம்ம நாளைக்கு பண்ணுறோன்னா அது முடியறதே இல்லை. இன்னும் கொஞ்சம் சேர்ந்து அழுக்கு தான் சேர்ந்துட்டு போகுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், துணியெல்லாம் காய போடுறதுக்கு போனேன். சரி இவன் தூங்குறதுக்குள்ளே எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு செய்யலான்னு சொல்லிட்டு இதையுமே வந்து முடிச்சிட்டேன். ஒரு வழியை இதையும் பண்ண விட்டுட்டான்.
சரின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு ரெடியாக வந்தாச்சு. ஸோ வந்து இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, அதனால் விளக்கு ஏற்றணும். அதனால் வந்து குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகிட்டுருக்கேன். அப்போல்லாம் வந்து ரெடி ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா க்ரீம் போடுவோம், பொறுமையாக ரெடி ஆகும், எல்லாத்துக்கும் டைம் இருக்கும். இப்போலாம் வந்து அதுக்கெலாம் டைமே கிடையாது. ஸோ ஒரு சன்ஸ்க்ரீம், ஒரு மாய்ஸ்சரைசர் இதை போட்டோமா, ஒரு கண்ணுக்கு ஒரு பொட்டு வச்சோமா, அவ்வளோ தான் ரெடி ஆகிட்டு ஒரு கிளிப்பை மாற்றினோமா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இவ்வளோ டைம் வந்து நம்ம பசங்க நம்மளுக்கு கொடுக்குறதே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து பூஜை பண்ணும்போது வந்து நம்ம சாமிக்கு வந்து நெய்வேதியம் வச்சு படைக்கணும். இது வந்து நான் ஆல்ரெடி முன்னாடி வ்ளாக்லையும் சொல்லியிருக்கேன். நம்ம வீட்டில் வந்து எதுவுமே இல்லாத டைமில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி வந்து கடல, கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை வந்து போட்டு, நாட்டு சர்க்கரை இல்லைனா உங்கள்கிட்ட ஒயிட் சுகர் இருந்தாலுமே நீங்கள் போட்டுக்கலாம். சாமிக்கு வந்து அட்லீஸ்ட் எதையாச்சும் ஒன்று வந்து நெய்வேதியம் வச்சு படைச்சோன்னா நம்மளுக்கு ரொம்பவே நல்லது, வீட்டுக்குமே ரொம்ப நல்லது. ஸோ அதுதாங்க இன்றைக்கி வந்து வீட்டில் எதுவும் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் இதை வச்சு இன்றைக்கி வந்து சாமிக்கு வந்து படைச்சிட்டேன். அட்லீஸ்ட் இல்லைனா ஒரு கிளாஸ் வந்து பாலாச்சும் வந்து வச்சு வந்து நம்ம வந்து சாமி கும்பிடலாம். ஸோ அடுத்து வந்து எனக்கு வந்து கோலம் போடுற வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சரி அந்த வேலை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு கோலம் போட பாதி முடிக்கிறதுக்குள்ளே எழுந்திரிச்சிட்டான். கத்துறான்னு சவுண்ட் கேட்டு வந்து பார்க்கறதுக்குள்ளே பார்த்தா இங்கே பாருங்கள், யானையில் பாதியோடும் கீழே தொங்கிட்டு இருக்காரு. பயங்கர சவுண்டு. சரி அடுத்து வேறு என்ன பண்ணுறது, மடியில் வச்சுட்டு கோலம் போடுற வேலையும் முடிச்சாச்சு. சரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காரலான்னு பார்க்கறதுக்குள்ள டைம் பார்த்தா இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. எப்போவுமே வழக்கம் போல் 12:30க்குனா 12:15 அலாரம் வைப்பேன் பாப்பா கூட்டுறதுக்கு. இப்போ தான் அப்படியே ரெடி ஆகி கிளம்புறதுக்குள்ள 12:30 தான் ஆகுது. வீட்டிலேருந்து கிளம்பி 12:30 ஆகிடும். அதுக்கப்புறம் நடந்து போய் பாப்பா கூப்பிட்டு வரணும். 10 மினிட்ஸ் தான். சரி ஒரு 5 மினிட்ஸ் தம்பி கூட விளையாடிட்டு கிளம்புவோம்னு சொல்லிட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன். அவ்வளோதான், அவனையும் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டோம். என்னதான் வேலையே இருந்தாலுமே இவன் கூட விளையாடிட்டு இவன் சிரிக்கிறத பார்க்கும்போது நம்ம மைண்டில் இருக்கிற மொத்த ஸ்ட்ரெஸ்ஸுமே ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும். எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்போ அவனை சிரிக்க வச்சுட்டே இருக்கணும். அவனை கொஞ்சிட்டே இருக்கும்போது அவன் ஆசையாக நம்மளை கையோடு அணைச்சிக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும். நமக்குமே அவ்வளோ ரிலீஃபாக இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் அப்படி இப்படி கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம். எப்போவுமே அவங்க அக்கா அனுப்பும்போது பாய் சொல்வார். அந்த மாதிரி உங்களுக்கும் பாய் சொல்லுவான். நானும் பார்த்துட்ருக்கேன். சாருக்கு மூடு இல்லை இப்போ பாய் சொல்கிறதுக்கு. நெக்ஸ்ட் டைம் பாய் சொல்கிறோம். பாய். ஸோ இந்த நவராத்திரினால் டெய்லி வந்து பாப்பா ஸ்கூலில் ஒரு ஈவெண்ட்டு. இன்றைக்கி வந்து நவராத்திரி வந்து பொம்மை கொடுத்து விட சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் குட்டி பொம்மை வந்து தட்டுற மாதிரி இருக்கும் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சி அப்போ தான் வாங்கினேன். சரி அவங்க ஸ்கூலில் கேட்டிருந்தாலும் இந்த பொம்மை க்யூட்டாக இருக்கேன்னு கொடுத்து விட்ருந்தேன். அவங்கவுங்க பசங்க அவங்கவுங்க வீட்டிலேருந்து குட்டி குட்டி பொம்மைங்க கொடுத்து வந்து இந்த மாதிரி கொலு பொம்மை மாதிரி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்து அவங்க ஸ்கூலில் அவங்களே வந்து இந்த சுண்டெல்லாம் பண்ணியிருந்தாங்க போல். நான் கொட்டெல்லாம் வேக வச்சு கொடுத்தா சில நாள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரா. இப்போ அவங்களே பண்ண வச்சுருந்தால அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தா. ஸோ எல்லாம் வீட்டுக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா நான் சாமி விளக்கேற்றிருந்தேன்னு சொல்லிட்டு நானுமே சாமி கும்பிட்றேன்னு சொல்லி மேடம் போய் அவளே சாமி கும்பிட்டுருந்தேன். ஆக்சுவலாக சாமி கும்பிடல, அவங்க ஸ்கூலில் யாரோ ஃப்ரெண்டுக்கு பர்த்டேனா அவங்க ஸ்கூலில் வந்து பர்ஃபி தான் கொடுக்கணும். அந்த மாதிரி சாக்லேட்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது. ஸோ பர்ஃபி வந்து சாமி கூட்டுறேன்னு சொல்லிட்டு சாமி கூட்டிகிட்டு நான் வச்சிருந்த பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டு சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு குட்டி ட்ராமா பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஸோ எப்போவுமே பாப்பாவுக்கு என்ன சொல்கிறதுனா, ஸ்கூல்லேருந்து வந்தோடனே முதல்ல கை கால் கழுவிட்டு அதுக்கப்புறம் தம்பியை தொடன்னு. சில நாள் ஃபாலோ பண்ணுவோம், சில நாள் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஆனாலும் நம்ம டெய்லி சொல்லிகிட்டே இருந்தால் அந்த பழக்கத்துக்கு வருவாள். ஏன்னா ஸ்கூலில் நிறைய பசங்க கூட விளையாடுவா. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து தம்பியை தொடணும். அதுக்கப்புறம் 2 பேருக்குமே ஃபீவர், காஃப் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ வெளியில் எப்படி இருக்குவாங்க தெரியாது, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போலாம் டக்குன்னு வைரல் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிடுது. அதனால் வேண்டாமேன்னு சொல்லிட்டு வந்தோடனே முதல்ல அந்த ஹேபிட் வந்து அப்போ வந்து பழகிக்கணுன்றதுக்காக சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரை. காலைல நான் கீரை க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அதை வச்சு ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன். அவங்க ஸ்கூலில் வந்து அப்பப்போ எக்ஸ்பெரிமெண்ட் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் தான் நிறையா இருக்கும். இப்போ வந்து அவளே ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறா. அவங்க மேம் வீட்டில் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னாங்கன்றதுக்காக கீரை எடுத்து கடிச்சு உட்காந்து பண்ணிகிட்ருக்கா. அம்மா பூவை சாப்பிட்றது இல்லையா?
அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் உட்கார்ல விட்டோன்னே சார் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இவளை வாடி சாப்பிட்லான்னா இவள் எக்ஸ்பெரிமெண்ட் முடிச்சுட்டு தான் வரேன்னு உட்காந்துட்ருக்கா. அவன் பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். ஸோ 2 பேரும் ஆக மொத்தத்தில் சாப்பிடல, என்னையும் சாப்பிடவே விடலை. என்ன டாக்டர் ஜக்காவா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு? ಧ್ರುವನಿಯ ಗಜ ಗಜವಾ அப்போ மோட்டு பட்லு யாரு? நானும் அப்பாவும். அவன் கஜ கஜா, நீ ஜட்கா, டாக்டர் ஜட்கா சயின்டிஸ்ட்டு. யாரு நீயா? என்னென்ன போட்டுக்கிறீங்க? வீட்டில் இருக்கிற குப்பெல்லாம் அதில் போட்டுக்கிறேன். எத்தனை வாய்க்குது? எது ஒன்று? 1 2 3 4. சரி சாப்பிடு சீக்கிரம். எப்படி நேரம் வேஃபர் கிடையாது, நான் பாட்டி வாங்கணும். அக்ஷா தட்டில் ஒரு சோறு இருக்கக்கூடாது சொல்லிட்டேன். அதையும் சேர்த்து வாரி ஊட்டிடும் பச்சை. நீ அதில் எடுத்து சாதத்தை தூக்கிட்டு இருக்க. துருவா என்னடா பண்ற? என்னடா பண்ற? பூச்சி பூச்சி கடி கடி பூச்சி. சுரஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு தட்டை எடுத்துகிட்டு வந்து காமிச்சா. இங்கே பார்த்தா கொத்தமல்லி கருவேப்பிலை ஓரம் வைப்போம் இல்லையா, அது மேலே கொஞ்சமாக சாதம் தூக்கிட்டு ஒரு 4 வாய் மிச்சம் ஆகும்னு சொல்லிட்டு கேடி வேலை பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. தம்பிக்கு என்ன லஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீரை குழம்பு செஞ்சுருந்தா அதுவே வந்து ரைஸ் கொஞ்சம் போட்டு கீரையை போட்டு கொஞ்சம் நெய் விட்டு அரைச்சி அதையும் வந்து ஊட்டிட்டேன். சரி காலைல வேக வச்ச கொஞ்சம் காணிச்சு சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து உட்காந்து. இங்கே பாருங்கள் என்னை சாப்பிடவே விடல. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டினாலும் நம்ம முழு கான் தான் வேணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டே இருந்தான். சரி சாப்பிட்டுட்டு போடான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அவ்வளோதான். அன்றைக்கி ஈவினிங் வந்து நான் பனானா கேக் நான் பண்ணையே ஆகணும்னு சொல்லிட்டு அவளே அழகாக வந்து சூப்பராக கேக் பண்ணிட்டா. சரின்னு சொல்லிட்டு அந்த வேஃபர் வந்து வாசஸையும் வாங்கிட்டு வந்தோம். சரி இவனுக்கு ஒன்று பார்த்துட்டே இருக்கானே கொஞ்சம் கொடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் வாயில் இருக்கிறது காணும். எடுத்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்ருக்காரு சார். பாருங்களேன் ஒரு ஈட்டம் இவ்வளோ பெரிய பீஸ் வாய்க்குள்ளே போட்டு எடுக்கிறான். அடே என்னடா பண்ணுற? நல்லா கடி ஜோராக கடி பல்லு ஒஞ்சிட்டோம். எப்பெல்லாம் தூங்க வைக்கலான்னு சொல்லும் போது தான் தம்பிக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் சேர்ந்து நல்லா விளையாடுவா. அப்படி இப்படி 2 பேரையும் கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு தூங்க போயாச்சு. அவ்வளோதாங்க இன்றைக்கான vlog. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.